Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல Flipkartல இருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய Wonder Woman in Tech அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹைரிங் ப்ரோக்ராம் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி வாங்க வீடியோல போயிட்டு டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் பொறுத்தளவு 2024 அண்ட் 2023ல பாஸ்ட் அவுட் ஆனவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். பிஇ, பிடெக், எம்டெக், எம்இ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். அண்ட் பர்டிகுலராக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் உங்களுடைய டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் பொறுத்தளவுக்கு உமன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய கட் ஆஃப் 7.5 அல்லது அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரெண்டு டிஃப்ரெண்டான ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஐக்கான ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோலில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஹேண்ட்ஸ் ஆனில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய டொமைன், ஸோ இது எல்லாமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ், ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ், ஃப்ராட் டிடெக்ஷன், இன்வென்ட்ரி பிளானிங், சப்ளை செயின் பிளானிங், இதெல்லாம் தான் வந்து இவங்களோட ப்ராஜெக்ட்ஸாக இருக்க போகுது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸில் தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பூமிங் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டட் உள்ள ஒரு பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஸ்டி ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் செகண்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இன்ஜினியருக்கான ரோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறத வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்ட்ராக்டிவாக வந்து பில்ட் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செகண்ட் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறது சிடிசி. ஸோ இவங்க கொடுத்துருக்கூடிய பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 32.57 LPA அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 lakh per annum தான் வந்து உங்களுடைய பேஸ் பேவாக இருக்க போகுது. அண்ட் 10% வந்து வேரியாக சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாயினிங் போனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 lakh வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிட்டென்ஷன் போனஸ் வந்து 3 lakh கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி தான் உங்களுடைய சேலரி ஸ்பிளிட்டப் வந்து பார்த்தீங்கன்னா சிடிசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து 2023ல பாஸ் அவுட் ஆனீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி 2024 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட சிஜிபிஏ இங்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 2024 இருந்தீங்க அப்படின்னா எந்த மந்த்தில் உங்களோட கோர்ஸ் எண்ட் ஆகுதோ ஸோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணும். அண்ட் உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் உங்களுடைய ஸ்கில் செட். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே நீங்கள் ஆட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது வந்து ஒர்க் ஷாப்ஸ் அல்லது சேலஞ்சஸ் ஏதாவது நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இது எல்லாமே மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய ரெஸ்யூம் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதில் எஸ்பெஷலி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும். அண்ட் அதிலிருந்து நீங்கள் நல்லா ஃபண்டமெண்டல்ஸ், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் லெவல் எல்லாமே கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலுமே பண்ணலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். கண்டிப்பாக நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸில் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து கொடுக்குறப்ப என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கான பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கான்செப்ட்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் யூஐ ரோல் வந்து நீங்கள் பிக் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ வெப் டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், அது மட்டும் இல்லாமல் லைப்ரரிஸ் நீங்கள் ரியாக்ட், ஆங்குலர், நோட்.js, மோங்கோடிபி, ஸோ இந்த மாதிரிலாம் ஓரளவு வந்து உங்களுக்கு நாலேஜ் இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப் ப்ரொசீட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்டான டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். இன்கேஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஐடிஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்ட் வந்து யூஐ ரோல் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு டிசைனிங் டூல்
ஸோ அடோப் எக்ஸ்டி ஃபிக்மா ஸோ இந்த மாதிரி டூல்ஸில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது வயர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களால் வந்து ஈஸியாக ப்ரொசீட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ லீட் கோட், ஹேங்கராங், கோட் சிக்னல் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தியரட்டிக்கலாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான ப்ராப்ளம்ஸ் எடுத்து நீங்கள் நிறையா சால்வ் பண்ணுறப்ப தான் இவங்க வைக்கக்கூடிய ஆன்லைன் இன்டர்வியூஸ் ஆன்லைன் டெஸ்ட்டும் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி இன்டர்வியூஸில் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டிசைன் கான்செப்ட். ஸோ ஒரு சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து எப்படி எப்படி டிசைன் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸும் கண்டிப்பாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் கோட் பண்ணலாம், பட் இப்படி தான் கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த 2 ரோலுக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன டெக்னாலஜிஸ் போயிட்டுருக்கு, என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு ஓரளவு வந்து நீங்கள் ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து இன்னும் இன்டர்வியூவில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் மார்க் இன்டர்வியூ, ஸோ உங்களுடைய சீனியர்ஸ் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாகும். உங்களால் இன்னும் ஈஸியாகவே வந்து இன்டர்வியூஸில் உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.